அக்டோபர் 1ஓட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை. ரெப்போ விகிதம் 5.50% அளவிலேயே தொடரும் சொல்லி என்ன சொல்லியிருக்கு? ஆர்பிஐ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை. ரெப்போ விகிதம் 5.5%லே என்ன பண்ணும்? தொடரும்னு சொல்லி சொன்னது யார்? ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐனா நம்மளுக்கு என்ன தெரியும்? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1934 சட்டம் 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் யார்? ஸ்மித்து. கரெக்டாக? ஓகே. அதுக்கு அடுத்தது ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் வந்து டெல்லியில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று சிறப்பு தபால் தலைகள் நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. 100 ரூபாய் நாணயத்தின் ஒரு பக்கத்தில் என்ன இருக்குன்னா தேசிய சின்னம் இருந்திருக்கு. மறுபுறத்தில் வந்து சிங்கத்துடன் பாரத மாதாவோட உருவமும் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்எஸ்எஸோட நாணயம். ஆர்எஸ்எஸ்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது யாருன்னா விடி சவார்கர். அவரை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அதுக்கடுத்து கேரளாவோட ஸ்கூல் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது பாய்ஸும் வேலை செய்யணும், கேர்ள்ஸும் வேலை செய்யணும் அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்ததா வந்து இமேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது வந்து கரண்ட் நியூஸில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? மென்னும் உமன் ஆர் ஈக்குவல் அப்படி சொல்லி ஸ்கூல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தூய்மை இந்தியா. 4வது கரண்ட் அஃபேர்ஸ். தூய்மை இந்தியா தினம். தூய்மை இந்தியா தினம்னா ஸ்வச்தா ஹாய் ஷேவா 2025ஓட கருப்பொருள். அதோட கருப்பொருள் என்னென்னா ஸ்வச் ஷேவா. ஓகேவா? என்பது 2047க்குள்ள இந்தியாவை ஒரு நிலையான, உள்ளடக்கிய மற்றும் வளர்ந்த பாரதமாக மாற்றுவதை வந்து நோக்கி வந்து வழிநடத்துகிறது அப்படின்னு சொல்லி எந்த வருஷத்துக்குள்ள 2047க்குள்ள அதோட கருப்பொருள்னா ஸ்வச்தா ஹாய் சேவா 2025 என்ற அதோட கருப்பொருள் வந்து ஸ்வச் ஷேத்ஷவ். ஓகேவா? அதுக்கடுத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூடுதலாக 3% அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து அகவிலைப்படி நிவாரணம் வழங்க அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஓய்வூதியதாரர்கள் இப்போ வந்து 55% வந்து வாங்கிட்டு இருக்காங்களாம். அதை விட கூடுதலான 3% வந்து கூட போகுது. அப்போ 58% வந்து ஆக போகுது அவங்களுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குனராக யார்? ஜெனரல் வீரேந்திர வட்ஸ் பொறுப்பேற்றிருக்காரு. தேசிய மாணவர் படையோட தலைவர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. வீரேந்திர வட்ஸ். அதுக்கடுத்து இந்தியாவில் குழந்தை திருமணம் இல்லாத முதல் மாவட்டமாக பாலோட் மைல்கல்லை அமைத்துள்ளது. பாலோட்டுங்கிற மாவட்டம் வந்து குழந்தை திருமணம் இல்லாத ஒரு மாவட்டம் அப்படிங்கிற வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகேவா? முதல் மாவட்டம் வந்து பாலோட்டு தான். சத்தீஸ்கரில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது. சத்தீஸ்கரில் உள்ள பாலோட் மாவட்டம் இந்தியாவின் முதல் குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 27, 2024 அன்று தொடங்கப்பட்ட நாடு தழுவிய குழந்தை திருமணம் இல்லாத இந்தியா என்ற பிரச்சாரத்தின் கீழ் வந்து இந்த அங்கீகாரம் வருகிறது. ஓகேவா? குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டம் எது? அப்போ பாலோட். எங்கே இருக்குது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து ஆந்திர பிரதேஷா சுற்றுலா உலகளாவிய அங்கீகாரம். ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சுற்றுலாவுக்கு வந்து உலகளாவிய அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. உலக சுற்றுலா விருது 2025 வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இடம் எங்கே வந்து இந்த விருது கொடுத்தாங்க அப்படின்னா டெல்லியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கத்தை வென்று உலக சாம்பியனில் இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான பாரா தடகள வீரர் என்ற வரலாற்றை ஸ்மித் அன்டில் படைத்துள்ளார். 3வது தங்கப்பதக்கம். தொடர்ந்து 3வது தங்கப்பதக்கம் வென்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா ஸ்மித்து தான். ஸ்மித் அன்டில் அவர் பேர். பாரா தடகளத்தில் சாம்பியன் சாதனையான 71.37 மீட்டர் எறிதலுடன் 3 உலக தங்கப் பதக்கங்களை வென்று ஸ்மித் அன்டில் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அதுக்கடுத்து இந்தியா மறுவாழ்வு சபையின் உறுப்பினர். லோக்சபா
எம்பி யாருன்னா, அதாவது இந்திய மறுவாழ்வு சபை அப்படிங்கிற ஒரு சபை இருக்குது. அதோட உறுப்பினர்கள் லோக்சபாக்கு யார் அப்படின்னா, இங்கே இருக்குது கன்வீர் சிங் தன்வார். இதே வந்து ராஜ்யசபாவோட எம்பி யாருன்னா ஜஸ்வந்த் சிங் பர்மர். ஓகேவா. ஆர்சிஐ இப்போல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்சிஐயோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா ரீஹேபிலிகேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஓகே. அதுக்கடுத்து கிரக சுகாதார சோதனை 2025. 9 எல்லைகளில் 7 எல்லைகள் உடைந்தன. பெருங்கடல்கள் ஆபத்தில் உள்ளன. மொத்தம் வந்து பிளானட்டரி ஹெல்த் செக் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 9ல் 7 வந்து மீறப்பட்டுருச்சு. 7 மீறப்பட்டுருச்சுன்னா அதாவது பெருங்கடல்கள் ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. 2 மட்டும்தான் வந்து சேஃபாக இருக்குது. அது என்னென்னா ஓசோன் சிதைவு மற்றும் தூசி படல அதிகரிப்பு ஆகியவை மட்டுமே பாதுகாப்பான வரம்புக்குள் உள்ளன. ஓகேவா. அதுக்கடுத்து நிலையான மலை மேம்பாட்டு உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம், உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் வந்து நடந்திருக்கும். அதுக்கடுத்து ஜல் சஞ்சய் ஜான் பாகிதாரி விருது கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பீடார் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன விருது? சஞ்சய் ஜான் பாகிதாரி விருது பீடார் டிஸ்ட்ரிக் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. ஓகே. இது மாதிரி ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இமேஜோடு பார்க்கணும் அப்படின்னா வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணலாம். அக்டோபர் 1 நெக்ஸ்ட்டு இன்னையிலேருந்து வரிசையாக அக்டோபர் 1, 2 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் வந்து மொத்தம் டோட்டலாக 24 டெஸ்ட்டு. ஃபீஸ் எவ்வளோனா 50 ரூபா. சப்போஸ் ரீசனிங் டெஸ்ட் பேட்சில் சேரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. தேங்க்யூ.